சென்னை ஸ்பீட் நியூஸ். சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றது. முன்னதாக இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் ராமராஜன் அவர்கள் தலைமை வகித்தார். இந்நிகழ்வானது சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே உள்ள ஹோட்டல் ரங்கவிலாஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்த கட்சியின் தலைவர் ராமராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியும் சினிமா தலைமை தவிர்த்து மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் களத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாகவும், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்கும் நிலையில் தங்களுடைய கட்சி சார்பில் 2 தொகுதிகள் கேட்டுள்ளதாகவும் அவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தலில் போட்டியிடுவோர் 175 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள மனுக்களை பெறப்பட்டு விரைவில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படும். எங்கள் கட்சியினுடைய முக்கிய நோக்கம் அனைவருக்கும் கல்வி, ஏழை பணக்காரன் வேறுபாடு இன்றி மருத்துவம், வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும். நெசவாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதே ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சியின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில, மாவட்ட மகளிர் அணி தலைவி, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியில் நாங்கள் வகுத்துள்ளோம். மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற பல திட்டங்களை எங்கள் கட்சி வகுத்துள்ளது. எங்கள் கட்சி முதல் முறையாக இப்போது சட்டமன்ற தேர்தலிலிருந்து நாங்கள் பங்கெடுக்க உள்ளோம். இதற்காக அனைத்து விருப்ப மனுக்களையும் இதுவரை 175 தொகுதிகளுக்கு எங்களிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் இருக்கும் நிலுவையில் உள்ள தொகுதிகளிலும் இப்போ விருப்ப மனு பெறுவதற்காக சென்னை மாவட்டத்தில் முதல் முறையாக கலந்தாய்வு கூட்டத்தினை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சி மக்களின் சேவை செய்வதற்காக துவக்கப்பட்டது. இதில் எங்கள் கட்சியில் இளைஞர்கள் 90% இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் தான் எங்கள் கட்சியில் இன்று உறுப்பினர்களாகவும் பதவிகளிலும் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற நிர்வாகிகள் பொறுப்புகளை நியமனம் செய்துள்ளோம். எங்கள் கட்சி அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய தயாராக உள்ளோம். எங்கள் திட்டங்களை தமிழக வளர்ச்சி கனவு திட்டமான 15 திட்டங்களை நாங்கள் வகுத்துள்ளோம். இந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல நாங்கள் இந்த முதல் முறையாக சென்னை மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் தொடங்கியிருக்கோம். இது தொடர்ந்து பல மாவட்டங்களில் கூட்டங்களை நடத்த உள்ளோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கட்சியில் கூட்டணிக்கு இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சிகள். அது இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படாததினால் நாங்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சீமா தலைமை என்றால் அதில் சீமானும் வருகிறார்கள். தற்சார்பு கொள்கை, அவருடைய திட்டங்கள்லாம் எனக்கு சிலதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவருக்கு கொண்டு வரும் திட்டங்கள் அதை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதேமாதிரி அரசாங்க முத்திரையை மாற்றுவேன் என்று சொல்கிறார்கள். மக்களில் வழி வழியாக அந்த முத்திரை பயன்பாட்டில் உள்ளது. அதை மாற்றுவேன். அது மாற்றினால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. ஒரு பயனுள்ள நல்ல திட்டங்களை அவர் அறிவித்தால் நாங்களும் அதை வரவேற்போம். எங்களிடம் தமிழக கனவு திட்டம் என்று 15 அம்ச திட்டத்தை நாங்கள் எங்களுடைய தொகுதி வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது எங்களுடைய 15 திட்டங்களையும் நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.